சௌகார் ஜானகி அவர்களோட இறுதி நிமிடங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பழம்பெரும் மூத்த நடிகையான சௌகார் ஜானகி அவர்கள் சமீபத்தில மூச்சுத் திணறல் காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது இன்னைக்கே நடக்கும் அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சௌகார் ஜானகி அவர்களோட நல்லடக்கம் செய்யப்பட போற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட முக்கியமான மற்றும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பா சௌகார் ஜானகி அவர்களோட இறுதி நிமிடங்கள்ல அந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, பசுமாடுகள் வந்து கத்தியிருக்கு. அண்ட் அத பார்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஷாக் ஆகியிருக்காங்க. அத தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க காக்க கூட்டங்கள் வந்து நெறைய இருந்திருக்கு. அங்க வந்து அது கரைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இத பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மாரி இறுதி நிமிடங்கள்ல அவங்கள நல்லடக்கம் செய்யப்பட போற நேரத்துல பசுமாடு கத்துறது, காக்க கூட்டம் கரையிறது, இதெல்லாம் வந்து நல்ல சகுனமா? இல்ல கெட்ட சகுனமா? ஏதாவது தப்பு நடந்துருச்சா? அப்படிங்கிற மாரி வந்து ரொம்பவே வொரி பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் அப்ப அங்க வந்திருந்த பெரியவங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஆன்மீக ரீதியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "நீங்க இந்த விஷயங்கள்லாம் நெனச்சு வொரி பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். குறிப்பா சொல்லப்போனா பசுமாடு அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள். அவங்களே வந்து இந்த இடத்துக்கிட்ட கத்துறாங்க அப்படிங்கும்போது, அத நல்ல சகுனமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா மாடெல்லாம் நம்ம வந்து லட்சுமிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாரி தான் காக கூட்டமும் நம்மளோட பித்ருக்கள், அவங்க வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆசீர்வாதம் குடுக்குறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நல்லதுக்கு தான். நீங்க பெருசா வொரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சமயங்கள்ல அதுங்க மிருகங்கள்லாம் வந்து பயப்படும். காக கூட்டம் கரையும். இதுதான் இத நினைச்சு நீங்க ரொம்ப வொரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு நல்லடக்கத்த பண்ண வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதுதான் சமீபத்தில நடைபெற்றிருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதே போல நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சௌகார் ஜானகி அவர்களுக்கு தமிழக அரசு வந்து அரசு மரியாதையோட கூடிய இறுதி ஊர்வலத்த குடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தமிழ் சினிமாவோட மூத்த நடிகை, முக்கியமான ஒரு நடிகை. 400 படங்களுக்கு மேல அவங்க நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பர்சனலாவே இருந்தாலும், இந்தியாவோட உயரிய விருதான பத்மஸ்ரீ விருத வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்ட ரெப்ரசன்ட் பண்ணி போய் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில், அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து அரசு மரியாதை குடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டாங்க. ஆனா, இதற்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே விளக்கம் குடுத்துட்டாங்க. அம்மா வந்து இறக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சொல்லியிருக்காங்க. "ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, இந்த அரசு மரியாதை அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே தேவை கிடையாது. நான் வந்து ஏற்கனவே உயிரோட இருக்கும்போது ஏகப்பட்ட பேரும் புகழும் பார்த்துட்டேன். பத்மஸ்ரீ அவார்ட் கூட வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த அரசு மரியாதையெல்லாம் என்னோட இறுதி ஊர்வலத்துக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட மகளே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ஜானகி அம்மா அவர்களுக்கு அரசு மரியாதை இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.